وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனில் இஸ்லாத்துடைய அடிப்படையான குறிக்கோள் தஸ்கியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதற்கான வருகை தந்ததற்கான அடிப்படையான பிரதானமான நோக்கமும் தஸ்கியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியாக அமைந்தது தஸ்கியா. தஸ்கியா என்றால் பியூரிபிகேஷன், மனிதர்களை தூய்மைப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பித்து அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து ஓதி காண்பித்து அவர்களை தஸ்கியா தூய்மைப்படுத்தும் துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபடுகிறார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த தஸ்கியா ரெண்டு வகைப்படும். ஒன்று அகச்சுத்தம், எக்ஸ்டர்னல் பியூரிட்டி என்று சொல்லலாம். அடுத்ததாக புறச்சுத்தம். அகச்சுத்தம் என்றால் இன்டர்னல் பியூரிட்டி, புறச்சுத்தம் என்றால் எக்ஸ்டர்னல் பியூரிட்டி. இந்த ரெண்டு வகையான சுத்தம் மனிதர்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை கொண்டு வந்தார்கள். இந்த வகையிலே அகச்சுத்தம் என்ற வகையில், இன்டர்னல் கிளீன்லினஸ் என்ற வகையில் மனிதர்களுடைய ஆத்மாவையும் மனிதர்களுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால் இருந்த முக்கியமான ஒரு நோக்கம். அந்த வகையிலே தஸ்கியத்துன் நஃப்ஸ், மனிதர்களுடைய ஆத்மாவை உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் என்ற வகையிலே இந்த மார்க்கம் நமக்கு இபாதத்துகளை தந்திருக்கிறது, வணக்க வழிபாடுகளை தந்திருக்கிறது, திக்ர் ஔராதுகளை தந்திருக்கிறது, திலாவத்துல் குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறது. இவற்றோடு பாவங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும், நல்ல பண்பாடுகளை நல்ல ஒழுக்கங்களை நமது வாழ்க்கையிலே அணிகலன்களாக கொள்ள வேண்டும். இதற்கூடாக இந்த இன்டர்னல் பியூரிட்டி, இந்த அகச்சுத்தத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். நல்ல பண்புகளை நாம் அணிய வேண்டும், கெட்ட குணங்களை நாம் களைய வேண்டும். இதனை எமது ஆரம்பகால இமாம்கள் தஹ்லியா தஹ்லியா என்று சொல்வார்கள். தஹ்லியா என்றால் களைதல், தஹ்லியா என்றால் அணிதல். நல்ல பண்புகளை நல்ல குணங்களை அணிய வேண்டும், கெட்ட பண்புகளை களைய வேண்டும். கெட்ட பண்புகளை களைந்து நல்ல பண்புகளை அணிகலன்களாக மாற்றிக் கொள்கிற போது இந்த உள்ளம் சுத்தமடையும்.
தூய்மை அடையும். இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய பிரதானமான நோக்கம், இந்த தீனுடைய மிக முக்கியமான குறிக்கோள். அடுத்ததாக அகச்சுத்தம் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போல புறச்சுத்தமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். எமது வெளிச்சுத்தமும் உடல் சுத்தமும் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். அந்த வகையில் எமது இந்த பிசிக்கல் பாடி, எமது இந்த உடல் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய லிவிங் என்வாயன்மெண்ட், நாங்கள் வாழுகின்ற இந்த சூழல், சுற்றாடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அகம் சுத்தமாக இருப்பது போல புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருப்பது போல உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆன்மா சுத்தமாக இருப்பது போல நாம் வாழுகின்ற சூழல், சுற்றாடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அகத்தை போல புறமும், புறத்தை போல அகமும், இந்த இரண்டு அம்சங்களும் நமது தீனை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். ஒரு மூமின், ஒரு இறை விசுவாசி அகத்தை பொறுத்தவரையில் அவர் தூய்மையாக சுத்தமாக இருப்பார், புறத்தை பொறுத்தவரையிலும் தூய்மையாக சுத்தமாக இருப்பார், இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் புறச்சுத்தம் பேணப்படுகிற போதுதான் அகச்சுத்தம் உண்டாகும். ஒருவர் புறச்சுத்தத்தை பேணவில்லை என்று சொன்னால் அவருடைய அகச்சுத்தம் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிற ஆரோக்கியமான நிலை இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்-தஹூரு ஷத்ருல் ஈமான். எல்லோருக்கும் பரிச்சயமான ஹதீஸ் இது. அதாவது பியூரிட்டி இஸ் ஹாஃப் ஆஃப் அவர் ஈமான். தூய்மை என்பது, சுத்தம் என்பது, கிளீனஸ் என்பது எமது ஈமானுடைய பாதியாக, அரை பங்காக இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்து பாவங்களிலிருந்து விடுபட்டு, கெட்ட குணங்களிலிருந்து விடுபட்டு, துர்க்குணங்களிலிருந்து விடுபட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களை விரும்புகிறான். அதே போல வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன், எக்ஸ்டர்னல் கிளீனினஸ், வெளிச்சுத்தத்தையும் புறச்சுத்தத்தையும் பேணக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்திலே அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்தம் பேணுவது என்பது இபாதத், வணக்கம். அது அகச்சுத்தமாக இருக்கலாம், புறச்சுத்தமாக இருக்கலாம். சுத்தத்தை பேணுவது ஒரு அடிப்படையான மார்க்க கடமை. எனவேதான் எமது ஃபிக்ஹ் கிதாபுகளிலே, ஃபிக்ஹ் கிரந்தங்களிலே, சட்ட நூல்களிலே முதலாவது சாப்டர், the chapter of purification, கிதாபு தஹாரா, தூய்மை சுத்தம் பற்றி பேசுகிற அத்தியாயம் தான் முதலாவது அத்தியாயம். அதுக்கு பிறகுதான் தொழுகை வரும், அதுக்கு பிறகுதான் நோன்பு, ஜகாத், ஹஜ், ஏனைய அமல்கள் பற்றிய, இபாதத்துகள் பற்றிய சட்டதிட்டங்கள் விளக்கப்படும். எந்த ஒரு ஃபிக்ஹ் கிரந்தத்தை எடுத்துக்கொண்டாலும், சட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு முதலாவது பேசப்படுகிற தலைப்பாக, பொருளாக, அத்தியாயமாக சுத்தம் பற்றிய அத்தியாயம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தொழுகைக்கு சுத்தம் தான் அடிப்படை, புறச்சுத்தம் மிக அடிப்படை, அடிப்படையான ஷரத்து, நிபந்தனை. எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோலாக இருப்பது போல அத்தஹாரத்து மிஃப்தாஹுஸ் ஸலாத், சுத்தம் தான் தொழுகையுடைய திறவுகோலாக இருக்கிறது. சுத்தம் இல்லாத இடத்தில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகை நிறைவேறுவதற்கான அடிப்படையான நிபந்தனைகள் ஒன்று சுத்தம். உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், தொழுகிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லாம் சுத்தமாக இருக்கிற போதுதான் தொழுகை அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ஒரு மூமின் எப்போதும் அவனுடைய உள்ளார்ந்த சுத்தத்தை பேணுவது போல, அகச்சுத்தத்தை பேணுவது போல புறச்சுத்தத்தை பேணக்கூடியவராக இருப்பார். குளிக்க வேண்டிய கட்டங்களை நமது தீன் சொல்கிறது. பெருந்துடக்கு ஏற்பட்டு விட்டதா கண்டிப்பாக குளிக்க வேண்டும், குளித்து உடம்பை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சிறு துடக்கின்றி நீங்குவதற்காக கண்டிப்பாக உது செய்து உறுப்புகளை கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவைகள் உறுப்புகளை கழுவி உது என்ற பெயரிலே சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் ஜும்மாவுடைய நாளைக்காக குளிப்பது மிக முக்கியமான மார்க்க கடமையாக, சுன்னாவாக, சில மதுஹபுகளிலே வாஜிபாக அது கொள்ளப்படுகிறது. எனவே அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட சொல்கிறார், வசியாபக ஃபதஹிர், மேலும் நபியே உங்களது ஆடையை, உங்களது உடுப்பை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நபிக்கு அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறார். இந்த உலகத்திலே அதிகமாக பேசப்படுகிற ஒரு சுத்தம் தான் ஓரல் ஹெல்த், பற்சுத்தம். அதிகமான நோய்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது பற்சுத்தம் பேணப்படாமை.
ஓரல் ஹெல்த்தை பேணாமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனது உம்மத்துக்கு கஷ்டமாக, சிரமமாக, பாரமாக ஆகிவிடும் என்ற நிலை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு தொழுகையின் போதும் பரிசுத்தத்தை பேணுவதை, பல் துலக்குவதை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல்லை துலக்குவதற்கூடாக வாய் உடைய சுத்தத்தை பேண முடியும், அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பெற முடியும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது சுத்தத்தை பேணுவதற்கூடாகத்தான், சுத்தமாக இருப்பதற்கூடாகத்தான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய திருப்தியை கூட பெற முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற அளவுக்கு மார்க்கத்திலே சுத்தம் முக்கியத்துவம் பெறுகிறது. நகங்களை களைய வேண்டும், களைய வேண்டிய முடிகளை களைய வேண்டும், வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும், சூழலை சுற்றாடலை சுத்தமாக வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன ஷுஅபா, ஈமான் 78 கிளைகளை கொண்டதாகும். வ அலாஹ கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஈமானுடைய 78 கிளைகளிலே உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், ஈமானுடைய 78 கிளைகளிலே கடைசி கிளை கழிவுகளை, பாதை ஓரங்களில் இருக்கிற கழிவுகளை, குப்பை கூலங்களை அகற்றுவதாகும். வெக்கம் ஈமானுடைய கிளைகளில் மற்றும் ஒரு கிளையாகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய எல்லா அமல்களும், நல்ல அமல்கள், கெட்ட செயல்கள் அனைத்துமே எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன. எனது உம்மத் செய்யக்கூடிய நல்ல அமல்களிலே பாதைகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை, குப்பை கூலங்களை அகற்றுகின்ற அந்த நல்ல அமலும் கூட எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமல் என்று சொல்கிற போது, இபாதத் என்று சொல்கிற போது, நற்காரியம் என்று சொல்கிற போது நாங்கள் வெறுமனே அந்த ரிச்சுவல், வணக்க வழிபாடுகளை, கிரியைகளை மாத்திரம்தான் நல்ல காரியங்கள் நினைக்கிறோம். ஈமான் என்று சொல்கிற போது அது சார்ந்த விஷயங்களாக வணக்க வழிபாடுகளை மாத்திரம்தான் கருதுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்பை கூலங்களை அகற்றுவது, கழிவுகளை அகற்றுவது, சூழல் சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒருவன் முயற்சிப்பதானது ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய கிளைகளில் ஒன்று என்பதை அற்புதமாக வலியுறுத்துகிறார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய மோசமான செயல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன. எந்த அளவுக்கு என்றால், பள்ளி வாசலிலே ஒருவர் துப்புகிறார், உமிழ்நீரை துப்புகிறார், அந்த துப்பு நீர் கூட, அந்த மோசமான செயல் கூட எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. அவர் அதனை துப்புகிறார், ஆனால் அதனை அவர் அங்கிருந்து அகற்றுவதில்லை. அந்த ஒரு மோசமான செயலும் கூட எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்று மதீனாவிலே ஒரு பெண் இருந்தால், நீக்ரோ பெண், கருப்பின பெண். அந்த பெண் மஸ்ஜிது நபவிக்கு வந்து மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்குவார், துப்புரவு செய்வார், சுத்தம் செய்வார். அவர் மரணித்த போது, அவர் வஃபாத்தான போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அறியவில்லை. கேள்விப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய கபருக்கு சென்று, அந்த பெண்ணுடைய கபரிலே போய் நின்று அந்த பெண்ணுக்காக விசேஷமாக ஜனாஸா தொழுகையை தொழுவித்தார்கள். அந்த பெண் செய்து கொண்டிருந்த வேலை ஒரே ஒரு வேலைதான், மஸ்ஜிது நபவியை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்வார், அதனை கூட்டி பெருக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவார். அதன் காரணத்தினால் அந்த பெண்ணை சுவர்க்கத்தில் தான் கண்டதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனைத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது மார்க்க கடமை, சன்மார்க்க கடமை. தண்ணீரை மாசுபடுத்தக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 சாபங்களை பயந்து கொள்ளுங்கள், 3 சாபங்களை பயந்து கொள்ளுங்கள். அந்த 3 சாபங்களும் எவை தெரியுமா? முதலாவது, நீர்நிலைகளிலே சலம் கழிப்பது, மலம் கழிப்பது. இரண்டாவதாக, பாதையோரங்களிலே மலசலம் கழிப்பது. மூன்றாவதாக, நிழல் தரும் மரங்களுக்கு கீழ் மரத்தடிகளிலே மலசலம் கழிப்பது. இந்த 3ம் லானத்துகள். மனிதர்களும் அத்தகையவர்களை சவிப்பார்கள், மலக்குகளும் சவிப்பார்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஓடாத நீரிலே, தேங்கி இருக்கிற நீரிலே ஒருவர் சலம் கழிக்க கூடாது என்று கண்டிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்கள், இறை அடியார்கள் எப்போதும் சூழலுடைய நண்பர்களாக இருப்பார்கள், சுற்றாடலுடைய நண்பர்களாக இருப்பார்கள். அல் குர்ஆன் எந்த அளவு தூரம் இயற்கை பற்றி பேசுகிறது,
சூழலை பற்றி பேசுகிறது, சுற்றாடலை பற்றி பேசுகிறது என்ற தலைப்பு மிக விரிவாக விளக்கமாக பேசப்பட வேண்டிய ஒன்று. ஒரு மூமின் எப்போதும் சூழல் மீது அன்பு கொள்ளக்கூடியவனாக இருப்பான், சுற்றாடலை நேசிப்பவனாக இருப்பான். அவன் சூழலை அசுத்தப்படுத்த மாட்டான், சுற்றாடலை அசுத்தப்படுத்த மாட்டான். மாற்றமாக சூழலை, சுற்றாடலை, தான் வாழுகின்ற இடத்தை, வீட்டை, தான் வேலை செய்கிற காரியாலயத்தை, அதை சூழ உள்ள பகுதிகளை எல்லாம் எப்போதும் சுத்தமாக, அழகாக, கவர்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடியவன். மூமினிடம் 2 பண்புகள் இருக்கின்றன. ஒன்று சூழலை நேசிப்பது, இரண்டாவது அவனிடம் இயல்பிலேயே அழகுணர்ச்சி இருக்கும். ஈஸ்தெட்டிக்ஸ் சார்ந்த சென்ஸ் எப்போதும் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும். அல் குர்ஆனை பாருங்கள், அல் குர்ஆன் எந்த அளவு தூரம் இந்த இயற்கையை பற்றி பேசுகிறது. அல் குர்ஆனிலே பல சூறாக்களுக்கு மிருகங்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல் பக்ரா, அல் அன்ஆம், அல் ஃபீல், அல் ஆதியாத், அன் நஹல், அன் நம்ல், அல் அன்கபூத், இதே போல தாவரங்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சூரத்து தீன், சூரத்துல் ஹதீத். சூரத்துல் ஹதீத் என்பது இரும்பு, அதாவது கனிப்பொருட்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அர்-ரஅத், அத்-தாரியாத், அன்-நஜ்ம், அஷ்-ஷம்ஸ், அல்-லைல், அத்-துஹா, அல்-ஃபஜ்ர், அல்-அஸ்ர். அல்லாஹ் தஆலா காலை பொழுதை சொல்கிறான், பகல் பொழுதை சொல்கிறான், மாலை பொழுதை சொல்கிறான், இரவை சொல்கிறான், சூரியனை சொல்கிறான், சந்திரனை சொல்கிறான், விடியை பற்றி சொல்கிறான், காற்று. இவையெல்லாம் தலைப்புகளாக குர்ஆனில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இயற்கையை நேசிக்கிற மார்க்கம், இயற்கையை நேசிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற மார்க்கம். இது மற்றும் பல சூறாக்களை பார்த்தால் சூரத்துல் கஹஃப், சூரத்துல் ஹஜ்ர், சூரத்துல் அஹ்காப், இவையெல்லாம் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட பவாஹிர் தபீஇய்யா, இவற்றோடு சம்பந்தப்பட்ட பெயர்கள். ஷரியாவுடைய மகாசிது ஷரியா, ஹையர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷரியா, ஷரியாவுடைய உயர் குறிக்கோள்கள் 6 இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் ஹிஃப்துன் நஃப்ஸ், மனித உயிரை பாதுகாப்பது. ஹிஃப்துத் தீன், ஹிஃப்துன் நஃப்ஸ், ஹிஃப்துல் மால், ஹிஃப்துல் அக்ல், ஹிஃப்துன் நஸ்ல். இப்படி 6 மகாசிது ஷரியா, ஷரியாவுடைய அடிப்படையான குறிக்கோள்களிலே நோக்கங்கள் ஒன்றுதான் ஹிஃப்துன் நஃப்ஸ், மனித உயிரை பாதுகாத்தல். மனித உயிரை பாதுகாப்பதற்காக இந்த சூழலை பாதுகாக்க வேண்டும், சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும், சுத்தம் பேண வேண்டும், அகச்சுத்தத்தையும் புறச்சுத்தத்தையும் ஏக காலத்தில் பேணுவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தீன் என்றால் என்ன சகோதரர்களே? அத்தீன் அல் முஆமலா. தீன் என்பது ஒவ்வொன்றோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வது. அந்த வகையில் இயற்கையோடு எப்படி நடந்து கொள்வது, சூழலோடு எப்படி நடந்து கொள்வது, சுற்றாடலோடு எப்படி நடந்து கொள்வது, இதுதான் தீன். மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்வது, அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்வது, அடியார்களோடு எப்படி நடந்து கொள்வது, சூழலோடு சுற்றாடலோடு எப்படி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் தீன். ராகிப் அல்-சுஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய 3 பெரும் குறிக்கோள்களை சொல்கிறார்கள். முதலாவது அல் இபாதா, இரண்டாவது அல் இமாரா, மூன்றாவது அல் ஹிலாஃபா. அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும், இரண்டாவதாக இந்த பூமியை வளப்படுத்த வேண்டும், இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும், இதனை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நின்று இந்த பூமியிலே செயற்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய முக்கியமான 3 குறிக்கோள்கள். அல் இபாதா, அல் இமாரா, அல் ஹிலாஃபா. இங்க அல் ஹிலாஃபா என்பது இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக பூமியிலிருந்து முறையாக நடந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுத்தம் எவ்வளவு முக்கியமானது, சூழல் சுற்றாடலை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமானது, நமது தீனுடைய ரூஹ் சார்ந்த அடிப்படையான அம்சம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். நமது நாட்டிலே பல பாகங்களிலே தொற்று நோய்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக டெங்கு காய்ச்சலினால் பல உயிர்களை நாம் இழந்த வண்ணம் இருக்கிறோம். தொடர்ந்தும் டெங்கு காய்ச்சல் நாடளாவிய ரீதியில் பல பாகங்களிலே பரவி வருகிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை நாம் கண்டு வருகிறோம். இதற்கு பிரதானமான காரணம் என்ன? பிரதானமான மிக முக்கியமான காரணம் நாம் சூழலை பாதுகாக்காமல் இருப்பது. சூழல் பற்றிய பிரஞை, என்வாயன்மெண்ட் பற்றிய அவேர்னஸ் நம்மிடம் மிக குறைவாக இருப்பது, சுத்தத்தை பேணாமல் இருப்பது, வீட்டு சுத்தம், சூழல் சுத்தம், சுற்றாடல் சுத்தம், வாழுகிற இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் நாம் கவனீனமாக இருப்பது மிக முக்கியமான காரணம். சூழலை மாசுபடுத்துகிறோம், தனிப்பட்ட சுத்தத்துடைய விஷயத்திலே மிகவும் பொறுப்போக்காக இருக்கிறோம். இவைதான் நேரடியான காரணங்கள். எனவே இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த டெங்கு போன்ற ஆட்கொள்ளி நோய்களில் இருந்து நாட்டை, சமூகத்தை, மக்களை, உயிர்களை பாதுகாக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது.
அரசு அதன் பொறுப்புகளை நிறைவேற்றுவது போல, மருத்துவர்கள் அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவது போல, சுகாதார அதிகாரிகள் அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவது போல, சிவில் அமைப்புகள் அவர்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். அனைத்துக்கும் மேலாக நானும் நீங்களும், பொதுமக்களாகிய நானும் நீங்களும் இத்தகைய நோய்கள் பரவாத வண்ணம் இந்த நாட்டையும் சூழலையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கட்டத்திலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே, அதில் மிக முக்கியமாக கிண்ணியா போன்ற பிரதேசங்களிலே தொடர்ந்தும் இந்த டெங்கு காய்ச்சலினால் மனிதர்களுடைய உயிர்களுக்கு பேராபத்து உருவாகியிருக்கிறது. மரணங்கள் சம்பவித்த வண்ணம் இருக்கின்றன. ஏனைய பகுதிகளிலும் இது பரவுகின்ற ஆபத்து இருக்கிறது, பரவிக்கொண்டும் இருக்கிறது. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் பார்வையாளர்களாக இருக்க முடியாது, பங்காளிகளாக மாற வேண்டும், போராளிகளாக மாற வேண்டும். குறிப்பாக இந்த டெங்கு காய்ச்சலுக்கு பிரதானமான காரணம் அந்த டெங்கு நுளம்பு. எனவே நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த காய்ச்சலை நாம் கட்டுப்படுத்தலாம், இல்லாதொழிக்கலாம். இந்த வகையிலே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய சில அடிப்படையான கடமைகள் இருக்கின்றன. முதலாவது, தமது வீடுகளிலே நீர் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளையும் இல்லாதொழிக்க வேண்டும். இரண்டாவதாக, வீடுகளில் அடுக்கி ஒதுக்கி வைத்துள்ள பயன்படுத்த முடியாத எல்லா பொருட்களையும் அப்புறப்படுத்த வேண்டும், அல்லது மழை நீர் படாதவாறு தேங்கி நிற்காதவாறு பாதுகாப்பாக வைக்க வேண்டும். மூன்றாவதாக, கிணறுகளை, நுளம்புகளை, நெட் முதலானவற்றினால் மூட வேண்டும். பயன்படுத்தப்படாத வீடுகள், கட்டடங்கள் மற்றும் வெற்றுக்காணிகள் உரிய சொந்தக்காரர்களினால் கவனமாக பராமரிக்கப்பட வேண்டும், சுத்தம் செய்யப்பட வேண்டும். வீடுகளிலும் பொது இடங்களிலும் உள்ள நீர் தேங்கியுள்ள பாத்திரங்கள், கொள்கலன்கள் வெறுமையாக்கப்பட வேண்டும். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள், வணக்கத்தலங்கள், சமய நிறுவனங்கள் இவை அனைத்தும் விசேட கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சிரமதானங்களுக்கு கூடாக இவை அடிக்கடி சுத்தம் செய்யப்பட வேண்டும். ஆறு, குளம், குட்டைகள் போன்றனவும் அதன் சுற்றுப்புறமும் எப்போதும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். பாதையோர வடிகான்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தப்படாத தோணிகள், வள்ளங்கள் உரிய விதத்தில் மூடப்பட வேண்டும் அல்லது குப்புற கவிழ்க்கப்பட வேண்டும். ஒத்துழைப்பு வழங்காதவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து வகையான நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவது என்பது சன்மார்க்க கடமை என்பதை நாம் உணர வேண்டும். சிரமதான பணிகளில் ஈடுபடுவதும் சிரமதான பணிகளை ஒழுங்கு செய்வதும் மார்க்க கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இமாபத்துல் அதான் தரியக், ஈமானுடைய கிளைகளில் ஒன்றாக அது கொள்ளப்படும் என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். குறிப்பாக டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு மாஷா அல்லாஹ் இன்று பலரும் உதவி செய்கிறார்கள். இந்த பணிகளிலே நாம் மும்முரமாக ஈடுபட வேண்டும். முழுமையாக இந்த பணிகளுக்கு எமது பங்களிப்பை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த டெங்கு காய்ச்சல் இருந்து நமது நாட்டை, சமூகத்தை, மக்களை பாதுகாப்பதற்காக இரவு பகலாக உழைக்கின்ற மருத்துவர்கள், சுகாதார அதிகாரிகள், முப்படையை சேர்ந்தவர்கள் உட்பட தொண்டர்கள், சமூக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள், சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இவற்றோடு சகோதரர்களை இறுதியாக ஒரு கருத்தை உங்களுக்கு கவனத்துக்கு நான் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். எவ்வாறு கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்லப்படுகிற தொற்று நோய்கள் இருக்கின்றனவோ அதே போல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றாத நோய்களும் இன்று நமது உயிர்களுக்கு பெரிய ஆபத்தாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக தொற்றாத நோய்கள் என்ற வகையிலே புற்றுநோய், கேன்சர் இன்று மிகப்பெரிய லீடிங் குளோபல் கில்லராக இந்த உலகத்திலே இருக்கிற மிக முக்கியமான மனிதர்களை கொள்ளுகிற ஒரு ஆட்கொள்ளி நோயாக மாறி இருக்கிறது. இது ஒரு பரவக்கூடிய நோயாக, தொற்றக்கூடிய நோயாக இல்லாத போதிலும் நிறைய பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் பல்வேறுபட்ட இந்த பயங்கரமான ஆட்கொள்ளி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு தமது உயிரை இழந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் பாலும் நமக்கு பெரிய ஒரு கடமை இருக்கிறது. குறிப்பாக டெர்மினல் இல்னஸ், கேன்சரிலே கைவிடப்பட்ட நோயாளிகளுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் வசதியுள்ளவர்களாக இருக்கலாம், வசதி அற்றவர்களாக இருக்கலாம். அவர்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த டெர்மினல் ஸ்டேட்டஸை அடைந்து விட்டால் அவருடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. இந்த கட்டத்திலே அத்தகைய நோயாளிகளுக்கு, கைவிடப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு சரியான பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஒரு ஹோம்லி என்வாயன்மெண்ட் தேவைப்படுகிறது. உள ரீதியாக அவர்களை வழிபடுத்த வேண்டியிருக்கிறது, ஆன்மீக ரீதியாகவும் அவர்களை வழிபடுத்த வேண்டியிருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது ஈமானோடு, கலிமாவோடு, தீனோடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இந்த உலகத்தை விட்டு அவர்களுடைய ஆன்மா ரூஹ் பிரிவதற்கு வழி செய்கிற
கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஃபர்து கிஃபாயா. எனவே அந்த வகையிலே நாட்டிலே இப்போது கேன்சர் கேர் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டு வருகிறது. கேரளாவை சேர்ந்த சமூகத்திலே இருக்கிற ஒரு புத்திஜீவிகள் அந்த பகுதியிலே இருக்கிற நிறைய இந்த பயங்கரமான நோயினால் பாதிக்கப்பட்டு நான் சொன்ன அந்த டெர்மினல் ஸ்டேட்டஸை அடைந்த அத்தகைய நோயாளிகளை பராமரிப்பதற்காக ஒரு நிலையான கேன்சர் கேர் சென்டர் ஒன்றை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தகைய பணிகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக சமய சன்மார்க்க கடப்பாடு நமக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையில் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு இந்த சமூகத்தின் பால் உள்ள கடமைகளை நாம் ஆழமாக உணர வேண்டும். குறிப்பாக நோயாளிகள் பால் உள்ள கடமைகளை உணர வேண்டும். அதிலும் சிறப்பாக நோய்கள் உருவாகிற நிலையை நாம் மாற்ற வேண்டும். நோய்கள் உருவாவதற்கு இந்த சபபுகளோடு பிரதானமான காரணம் அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கிற தொடர்பிலே இருக்கிற கோளாறு. நோய்களை அல்லாஹ் உருவாக்குவதில்லை. இதா மருத்து பஹு யஷ்பின். நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு ஷிஃபாவை தருவான், அவன் எனக்கு உணவளிக்கிறான், அவன் எனக்கு பானம் அளிக்கிறான், ஆகாரத்தை தருகிறான், என்னை படைத்து வழிகாட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. ஆனால் எனக்கு நோய் ஏற்பட்டால் அவன் கூடப்படுத்துகிறான். நோய் என்னால் ஏற்படுகிறது? எமது கரங்கள் செய்த தீவினைகளால் ஏற்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ஒழுங்கிலிருந்து மீறுகிற போதுதான் நோய்கள் உருவாகின்றன. நோய்கள் உருவாகிற போது அல்லாஹ் அவற்றை குணப்படுத்துகிறான். எனவே அந்த வகையில் அல்லாஹ்வோடு நான் எமது உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், நன்மைகள் பால் செல்ல வேண்டும், மறுமைக்காக உழைக்க வேண்டும். அத்தகைய ஒரு ஆன்மீக சூழலை, தார்மீக சூழலை, ஒழுக்கமுள்ள சூழலை, பண்பாடுள்ள சூழலை உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் அகச்சுத்தத்தை பேணுவது போல புறச்சுத்தத்தையும் பேண வேண்டும். இந்த இரண்டு வகையான சுத்தங்களையும் பேணுகிற போதுதான் அல்லாஹ்வுடைய அருளினால் நாம் இந்த உலகத்திலும் வளமாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். நிலையான நிரந்தரமான அந்த மறுமையிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று மேலான சுவனின்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகச்சுத்தத்தை பேணுகிற நல்லடியார்களாக எங்களை ஆக்குவானாக. உடல் சுத்தத்தை பேணக்கூடிய நல்லடியார்களாக ஆக்குவானாக. நாம் வாழ்கிற இடத்தையும் சூழலையும் சுற்றாடலையும் எப்போதும் சுத்தமாக, அழகாக, நேர்த்தியாக, கவர்ச்சியாக வைத்து இந்த ஈமானுக்கு, இந்த தீனுக்கு உண்மையான சாட்சி சொல்வர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை மாற்றி அருள் புரிவானாக. டெங்கு உட்பட எல்லா வகையான நோய்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழித்து நமக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவானாக. பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. நிவாரண பணிகள் ஈடுபடும் அந்த உணர்வை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. நிவாரண பணிகளில் ஈடுபடுகிற மருத்துவர்கள் உட்பட, ஏனைய தொண்டர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் பாலிப்பானாக. நோயினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவிய மக்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய பதவியை, மேலான சுவன பதவியை வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.